ஹலோ ஒன் ஐ மீன் வெல்கம் ஆச்சு. ஸோ இந்த என்ன பார்ப்போம்னா டிஎன்ஏ இந்த படத்தோட வந்துட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி அதான் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபியூ மந்த்ஸ் அகோ நினைக்கிறேன் இந்த படத்துலேருந்து வந்துட்டு டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்துட்டு ஃபீலிங் பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் வீடியோ அதான் நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு 1000 வியூஸ் வந்துட்டு அந்த வீடியோ கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ டிஎன்ஏ ஆப்வியஸ்லி இட்ஸ் கிரைம் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அந்த மாதிரி தான் போக போகுது. பட் அந்த ஃபீலிங் பாட்டு ஏன்டா அந்த பாட்டை கொண்டு வந்தீங்க, பாட்டு பாட்டில் ஏன்டா பாட்டி சாங் மாதிரி குடிச்சு இந்த இந்த குடிக்கிற கான்செப்ட்ல ஏன்டா பாட்டு கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி கான்செப்ட் ஆஃப் ஃபிலிம்லாம், அதாவது இந்த மாதிரி ஜான்ரா ஆஃப் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த கிரைம் த்ரில்லரு, சைக்கோ த்ரில்லர் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டா இந்த லவ் ரொமான்ஸு அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. குடிச்சிட்டு சுத்தலாம் அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. எவ்வளவு முடியுதோ பாட்டு இல்லாமல் அந்த மாதிரி ஸ்டாரியை வந்து டிரைவ் பண்றது வந்துட்டு என்னை பொறுத்தவரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்னு கண்டிப்பாக சொல்லுவேன். அந்த மாதிரி நவுத்திட்டு போயிடலாம். லவ் நடுவில் ரொமான்ஸு காமெடி அதெல்லாம் வேண்டாம். அந்த சீரியஸ் மூட்டுக்குள்ளேயே இருந்துட்டு போயிட்டுமே அந்த மாதிரி தோணுச்சு. பட் அந்த பாட்டு வந்தாலும் எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு எப்படா படம் ஒரு பழைய டெம்ப்ளேட்லாம் இருக்க போது அந்த மாதிரி தோணிடுச்சு எனக்கு. லிட்டரலி இந்த ட்ரெய்லர் வந்துட்டு என் நினைப்ப மாத்தோம் நம்புறேன். ஸோ வாங்க ஒரு நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு பேசணும், சரிங்க? ஸோ லெட்ஸ் வாட்ச் இட். கவுண்ட் டவுன் 3 2 1 கோ. பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. அவங்கள எண்ணி எண்ணி பார்க்க கூடாது. நார்மலா இருக்கிற பொண்ணுங்களுக்கு வரன் அமையறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்ன மாதிரி உதவாக்கற நான் என்ன எவனா வருவா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? நம்ம பாப்பா என்ன மாதிரி பிறந்தா நீ பார்த்துப்ப இல்ல? மென்டல் இல்னஸ் இருந்ததா? கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி ஒண்ணு இல்ல டாக்டர். திவ்யா. அப்போ அது வந்து போஸ்ட் பார்ட்டம் சைக்கோசிஸா இருக்கலாம். இந்த ரிப்போர்ட் டாக்குமெண்ட் போய் சொல்லுமா? அப்ப நான் போய் சொல்றேனா? கிரைமா இல்ல சிவிலா? சொல்லானு கிரைம். ஜெயில இருந்து எவனா வந்திருக்கானான்னு பாத்தியா? ஸ்கெட்சு போடுறது, பிளான் போடுறது ஜெயிலில் தான் நடக்கும். தொழில் முறையாக செய்கிறவன் இதை செய்யல சார். உங்க குடும்பமே கூட ஹாஸ்பிட்டலுக்கு ஃபேவரா தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. திவ்யா, நீ சொல்றதுக்கு யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. எனக்கு மத்தவங்களை பத்தி கவலை இல்லானது. இதை நான் செய்யலன்னா செத்துருவாடா. ஓகே, லிட்டபிட்டு கன்வின்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஏன்னா வந்துட்டு டீசர் பார்த்து எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போதான் எனக்கு அந்த கொஞ்சம் அந்த டீசர்ல என்ன டீஸ் பண்ணிருந்தாங்க கொஞ்சம் அந்த ட்ரெய்லர் கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் வைடா காமிச்சிருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு காமிச்சிருக்காங்க. லைக் வந்து ஒரு ஆக்சுவலி இட்ஸ் பேசிக்லி ஒரு லவ் ட்ராமா தான், ஒரு லவ் ஸ்டோரி, ஃபேமிலி ஸ்டோரி தான் கணக்குக்கு. ஓகேவா? இந்த லவ் ட்ராமாவே, லவ் ஸ்டோரி, ஃபேமிலி ட்ராமாவே எப்படி வந்துட்டு த்ரில்லரா மாறுது. லைக் வந்து 2 ஜான்ரா ஷிஃப்ட் இருக்கு இந்த படத்துல கண்டிப்பா தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் குடிகாரனா இருக்காரு, அதுக்கப்புறம் வந்துட்டு மேபி அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கேரக்டர் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடான ஒரு கேரக்டர் நினைக்கிறேன். அதான் ஒரு கேரக்டர் ஆனந்த் பேருன்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டர் பேரு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு லைக் வந்து மென்டல் இல்னஸ் இருக்கிற மாதிரியும் குழந்தைக்கு இருக்கிற மாதிரியும், ஸோ அந்த ஃபேமிலியை அஃபெக்ட் பண்றது யார் தேர்ட் பர்சன் பின்னாலேருந்து யார் இதுக்கு காரணமா இருக்க முடியும், அந்த மாதிரி ஒரு சர்ச்சிங்கா தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன், இன்வெஸ்டிகேஷனா தான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். லைக் வந்துட்டு செத்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுல, கொலை கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுல, லைக் இது ஏதோ ஒரு வந்துட்டு மெடிக்கல் கிரைம் ஒரு பிரேக் த்ரூவா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரி பார்க்கும்போது மெடிக்கல்ல நடக்கிற சில அந்த மெடிக்கல் கிரைமை வந்துட்டு ஏதோ
பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டாரியை வந்துட்டு அவங்க ஒரு ஃபிலிமா எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் இது ஸ்டாரி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு நியூஸ்ல, எனக்கு தெரியல. எனக்கு எக்ஸாக்டா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்களேன். இந்த ரியல் லைஃப் ஸ்டாரியில கனெக்டா இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு டீஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தோணுதா உங்களுக்கு? நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன். ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ட்ரெய்லர் பார்க்காதவங்க என் கூட சேர்ந்து வந்துட்டு இந்த ரியாக்ஷன் வீடியோ ஃபுல்லா பார்த்து முடியும். அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு எல்லாம். சரிங்க, எனக்கு வந்துட்டு ட்ரெய்லர் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கன்வின்ஸ் ஆச்சு. மேபி அந்த பாட்டு வச்சது, அந்த ஃபீலிங் பாட்டு வச்சது, அந்த குடிச்சு ஆடுறது, அது வந்துட்டு கேரக்டரோட பாட்டுன்னு நினைக்கிறேன். கேரக்டர் பாட்டுன்னு நினைக்கிறேன். மேபி வந்து கதையில எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாது. ஓகே, அந்த யூஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கிற அந்த சாங் சொன்னல ஃபர்ஸ்ட் சிங்கிள் யூஸ் ஆகுறது அந்த கேரக்டர் இப்படிப்பட்ட கேரக்டர் தான் அப்படின்னு அந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ற விதமா இருக்கும் தவிர்த்து அந்த கதையை நான் நினைச்ச மாதிரி கதையை வந்து ஸ்பாயில் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேரக்டர் வந்து அந்த இந்த படத்தெல்லாம் மேக் பண்ணியிருக்காங்கன்னு போட்டாங்க பார்த்தீங்கன்னா, டாடா, அதுக்கப்புறம் ஃபரானா, அந்த மான்ஸ்டர். ஸோ அந்த மாதிரி தான் எடுத்த ஃபிலிம் டைரக்டர். நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் அப்புறம். சரிங்க, டேரக்டர் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், பட் எனக்கு வந்து எக்ஸாக்டா தெரியலங்க. நிஜமா எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகல. பட் நான் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல. ஸோ ஃபர்ஹானா, ஒரு நாள் கூத்து, மான்ஸ்டர், இந்த மாதிரி படம் எடுத்து வரான். ஓகே, எனக்கு மான்ஸ்டர் ரொம்ப பிடிக்கும். செம்ம ஒரு காமெடி ட்ராமாவா இருக்கும், காமெடியா இருக்கும். நம்ம எஸ்ஜேசி ஆக்டிங்ல ஒரு நாள் கூத்தம் நல்ல ஒரு 3 ஸ்டாரி மாதிரி போகும். ஃபர்ஹானா செம்மையான ஒரு த்ரில்லர் படங்க, செம்ம சஸ்பென்ஸா இருக்கும், சூப்பரா இருக்கும். நம்ம செல்வராகவன் நடிச்சிருப்பாரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபர்ஹானா அந்த மூவி ஜான்ரால தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். காத்து பார்ப்போம். சரிங்க, நான் கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணி பார்த்துருக்கப்போ உங்க தாத்தன் வீடியோஸ் வந்து கீழே ஷேர் பண்ணுங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கேன். நெக்ஸ்ட் பாய்.